السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நம் அனைவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இவ்வாறான மஜ்லிஸுகளிலே கலந்து கொள்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்களோ அத்தனை நன்மைகளும் பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலம் பொன்னானது என்கிற இந்த தலைப்பில் உங்கள் முன்னால் சில முக்கியமான செய்திகளை அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். பொதுவாக த டைம் இஸ் கோல்டு, காலம் பொன்னானது என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை அல்லது இந்த கூற்றை இஸ்லாமிய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால், பொன் தொலைந்து விட்டால் தேடி பெறலாம் அல்லது மீண்டும் பெறலாம். காலம் தொலைந்து விட்டால் திரும்ப அதை பெற முடியாது. எனவே காலம் பொன்னானது என்று சொல்வது பொருத்தமானது அல்ல என்கிற கருத்தை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு தலைப்பு போட வேண்டும் என்பதற்காக காலம் பொன்னானது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் காலம் அதை விடவும் மிக பெருமதியானது. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனத்தஹர், நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் தான் காலம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனுடைய அர்த்தம், காலத்தை படைத்தவன் நான், காலத்தை நிர்வகிப்பவனும் நான். இப்போ காலத்தினுடைய பெருமதியை உணர்த்துவதற்காக இப்படியான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறார். காலம் மிக பெருமதியானது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்வதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ வல் அஸ்ர் என்கிற குர்ஆன் வசனம் அல்லது அந்த சூரா பெரும்பாலும் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவாகும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக 114 அத்தியாயங்களை இறக்கியிருக்கிறார். அப்படி இல்லாமல் இந்த ஒரு சூறாவை இறக்கியிருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். என்னால் ஒரு குர்ஆனில் உள்ள மிக சிறிய சூறா, ஆனால் அதனுடைய கருத்து மிக ஆழமானதாக முழு இஸ்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக வல் அஸ்ர் என்கிற சூறா இருக்கிறது. இந்த வல் அஸ்ர் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 கருத்தை தருகிறார்கள். அல் அஸ்ர் என்று சொன்னால் காலம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னும் ஒன்று சலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகை என்கிற அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான், அல்லது அஸ்ர் தொழுகையினுடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்கிற தஃப்சீரை தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்கள் காலம் என்கிற கருத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் சத்தியம் செய்வான். அல்லாஹ் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சொன்னால் எல்லாம் உண்மை.
நாம் தேவை என்றால் நம்முடைய கூற்றுக்களை நிரூபிப்பதற்காக வேண்டி சத்தியம் செய்யலாம். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்ய வேண்டிய இந்த தேவையும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில சூறாக்களை ஆரம்பிக்கிற போது சத்தியம் செய்து ஆரம்பிப்பார். அந்த சத்தியத்திற்கு விளக்கம் சொல்லுகிற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அதை ஓதுகிறவர்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் என்று காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்வது காலத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ காலத்தின் மீது சத்தியமாக என்று பொதுவாக அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை நாம் எடுத்தால், அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், வல் ஃபஜ்ர், காலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் என்றால் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. வத்துஹா, அதிகாலையின் மீது, காலை பொழுது. ஃபஜ்ர் என்பது அந்த சுபஹ் தொழுகைக்குரிய நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்குரிய நேரம். துஹா என்பது அதற்கு பிறகுள்ள நேரம். ஃபஜ்ர் தொழுது முடிந்து சூரியன் உதயமானதிலிருந்து லுஹருடைய நேரம் வரும் வரைக்கும் உள்ள அந்த நேரம் துஹாவுடைய நேரம். இப்போ துஹா தொழுகையை அந்த நேரத்திற்குள் தொழ முடியும். அப்போ லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறார். அதே போல் வன்னஹார், பகல் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான், பகலின் மீது சத்தியமாக. அதே போல் சில அறிஞர்கள் சொல்லுவது போல் வல் அஸ்ர் என்ற அஸ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. காலை, பகல், அஸ்ருடைய நேரம். அதற்கு பிறகு வல்லைல், இரவின் மீது சத்தியமாக. அப்போ ஒரு நாளின் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் முழு காலமுமே மிக முக்கியமானது, பெருமதியானது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்த விரும்புகிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கோணத்தில் நமக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா எல்லோரையும் எழுப்புவார். எல்லோரையும் எழுப்புகிற போது உடம்பில் ஒரு துணி இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. நிலத்தை ஒரு டிஃப்ரெண்டான நிலமாக அல்லாஹ் மாற்றி விடுவார். மணல் நிறைந்த நிலமாக அது இருக்காது. ஒன்று ஒரு வெள்ளிப்பாளை போன்றிருக்கும், அல்லது சுடப்பட்ட ரொட்டியை போன்றிருக்கும். கட்டிடங்கள் இருக்காது, மரங்கள் இருக்காது, வெறும் ஓப்பன் தரை. சூரியனை தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். இப்படியான ஒரு நிலையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய ஈமான். இது எப்படி என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதனால் நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். 50,000 வருடங்கள் இப்படி ட்ரெஸ் இல்லாமல், காலில் செருப்பு இல்லாமல், சூரியன் மனிதனுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நிலையில் நாம் நிற்க வேண்டும். இந்த நேரத்தில் மக்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள். ஒரு குரூப் என்றால் 7 கூட்டத்தினர் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் நிழல் பெற்று கொண்டிருப்பார்கள். ஏனையோர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் கரண்டை வரைக்கும் வியர்வை, சிலருக்கு முழங்கால் வரைக்கும் வியர்வை, சிலருக்கு இடுப்பு வரைக்கும் வியர்வை, சிலருக்கு கழுத்து வரைக்கும் வியர்வை. சிலரை வியர்வை அப்படியே மூழ்கடித்து விடும். யுல்ஜிமுஹுமுல் அரகு இல்ஜாமா. இந்த நேரத்தில் மக்கள் தடுமாறுவார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லோல கல்லோலப்பட்டு நிற்பார்கள். இப்போ ஒன்றும் நடக்குதில்லை, 50,000 வருடங்கள். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பகல் மட்டும்தான், இரவு கிடையாது. சூரியன் வைத்த இடத்தில் தான் இருக்கப் போகிறது. இப்போ இங்கே சுழல்வது போல இரவு பகல் மாறி மாறி வருகிற நிலை கிடையாது. இப்போ மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில், துன்பத்திலே நிற்கிறவர்களுக்கு ஒரு முடிவு தேவைப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடிப்போய் கெஞ்சுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அதுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் நூஹிடம் போங்கள் என்று சொல்கிறார்கள். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்குரியவர் நான் அல்ல, நீங்கள் இப்ராஹிமிடம் போங்கள் என்று. மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள். அவர்களும் எக்ஸ்கியூஸ் பண்ணுகிறார்கள், எனக்கு அதற்கு முடியாது, நீங்கள் மூசாவிடம் போய் பாருங்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புகிறார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்குரியவர் நான் அல்ல, இதற்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரிடம் நீங்கள் போங்கள் என்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் போகும்போதே சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, அதற்குரியவன் நான் தான், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் அல்லாஹுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்திருப்பார்கள். அல்லாஹுடைய அர்ஷை 8 மலக்குகள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அந்த நாளில் 8 மலக்குகள் சுமந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 8 மலக்குகளில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி தரப்பட்டது. அந்த 8 மலக்கில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி தரப்பட்டது. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், அவருடைய ஷோல்டருக்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடம் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்படியான மலக்குகள் 8 பேர் அல்லாஹுடைய அரிசை சுமந்திருப்பார்கள். மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, ரப்பு வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். இந்த மக்கள் அவர்களிடம் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசாமல் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே சுஜூதில் விழும்போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தலையை உயர்த்து, இஸ்அல் துஅத, நீ கேள் தரப்படும், வஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாஅத்து செய், உன்னுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழுந்து அல்லாஹ்வுடன் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கான கேள்வி கணக்கை நீ ஆரம்பிப்பாயாக. அவர்கள் அவ்வாறு ஷஃபாத்து செய்த பிறகு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். இதை ஷஃபாத்துல் உதுமா என்று சொல்வார்கள், பெரிய ஷஃபாத் என்று. அப்போ அல்லாஹு தஆலா நம்மோடு பேசுவான். எப்படி பேசுவான்? மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி பேசுகிற போது அல்லாஹ் நம்மிடம் கேட்கக்கூடிய சில கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதில் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள், லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டார். அல்லாஹ் 4 கேள்விகள் கேட்பான், அதுக்கு பிறகுதான் அவன் மூவ் ஆக முடியும். அந்த 4 கேள்விகளில் முதல் கேள்வி என்னவென்றால், அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய். உம்ர் என்பது நாம் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள காலத்தை குறிக்கும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவுக்கும் கேள்வி இருக்கிறது. அதிலே பிரதானமாக இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால், குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. குழந்தை பருவத்தில் ஒருவர் மூத்தாகிவிட்டார் என்றால் அவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது. மார்க்க சட்டங்கள் எப்போதும், நீங்கள் மார்க்க சட்டங்களை படிக்கும்போது, தொழுகை எப்போது கடமையாகும் என்று வந்தால் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஜக்காத்து கொடுக்கிறது, அவருக்கு பருவ வயதை அடைந்திருக்க வேண்டாம், அவருடைய சொத்திலிருந்து மற்றவர்கள் ஜக்காத் கொடுக்கும். ஹஜ் செய்வதாக இருந்தால் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். இப்போ பருவ வயதை அடைந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்குரிய கேள்வி கணக்குக்குரிய ஏஜாக அது கருதப்படும். சின்ன வயதில் அது பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இங்கே ஆயுள் என்பது பொதுவாக பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் என்றாலும், பருவ வயதை அடைந்ததிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் விசாரணைக்குரியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காலம் எவ்வளவு பொன்னானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். இப்போ நம்ம நேற்றும் குறிப்பிட்டிருந்தோம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹதீஸ், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்போ அறிஞர்கள் சொல்கிறார் 60க்கும் 70க்கும் இடையில் என்றால் ஒரு அப்ராக்சிமேட்லி 65 65 வயது தான் இந்த சமூகத்தில் பெரும்பாலும் ஒருவர் உயிர் வாழ்வார். அவர் அதை தாண்டி 70 தாண்டி ஒருவர் உயிர் வாழுகிறார் என்றால்
அதற்கு பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், நான் மௌத்தானால் நல்லது என்று தான் இருக்கும். அவருடைய பிரார்த்தனையும் அப்படித்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடம் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உம்ர், முடியாத வயதுக்கு, தள்ளாத வயதுக்கு நான் செல்வதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போது மேக்சிமம் 70 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இப்போ பருவ வயது என்பது 14 வயது, பெரும்பாலும் 13, 14 வயதைத்தான் உலமாக்கள் பருவ வயதினுடைய அடையாளமாக குறிப்பிடுகிறார்கள். இப்போ அந்த வயதிலிருந்து நாம் ஒரு 70 வயது என்று சொன்னால் ஒரு 57 வருடங்கள் தான் நம்ம உண்மையாக இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வயது. 13 வயது பருவ வயதுடைய வயது என்றால் ஒரு 70 வயதில் மௌத்தாக போகிறோம்னு சொன்னால் அந்த காலப்பகுதி தான் நம்முடைய முக்கியமான காலமாகும். இந்த காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பது தான் காலம் பொன்னானது என்கிற இந்த தலைப்பினுடைய நோக்கமாகும். இந்த காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்படுகிறது என்றால், நம்முடைய காலங்கள் திட்டமிடப்பட்ட அடிப்படையில் வீணடிக்கப்படுகிறது. சும்மா வீணடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சும்மா தூங்குகிறோம், அல்லது போய் ஒரு பார்க்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அல்லது எந்த நேரமும் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுகிறோம், இப்படி கழிந்தால் கூட பரவாயில்லை. நம்முடைய இன்றைய கால நேரங்கள் எப்படி கழியுது? நான் நினைக்கிறேன், அந்த அரபிகள் சொல்வார்கள் இல்லா மன் ரஹிம ரப்பின்னு, அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர மற்ற எல்லோருமே காலத்தை பிழையாகவே நாம் செலவிடுகிறோம். காலம் வேஸ்ட் ஆகுதுன்றதை விட காலம் பாவமான முறையில் கழிக்கப்படுகிறது. இப்போ ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு மொபைல்னா என்னென்னு தெரியல. இப்போ மொபைல் வந்த போது நமக்கு தெரிந்தது என்ன? மொபைலில் டயல் பண்ணி கால் பண்ணுறது தெரியும், கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவங்களுக்கு SMS அனுப்ப தெரியும். பிறகு அது மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து இன்று எல்லோருடைய கையிலும் ஸ்மார்ட் ஃபோன். முழு பேரும், எல்லோரும் நான் சொல்வது சின்ன குழந்தையிலிருந்து, சில பேரண்ட்ஸ் பெருமையாக சொல்லுவார்கள், சின்ன குழந்தைகள், எங்களோட பிள்ளை இப்போ தான் 6 மாதம், நான் மெருகூட்டி சொல்லவில்லை, யதார்த்தமாக சொல்கிறேன், எங்களோட குழந்தைக்கு 6 மாதம் இப்போ தான் நான் ஃபோனை டச் பண்ணுது, ஃபோனில் இதை பார்க்குது என்று பெருமையாக சில பேரண்ட்ஸ் சொல்கிறார்கள். இன்னும் சில பேரண்ட்ஸ் அவன் விடுறான் இல்லை, 2 வயசு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அல்லது ஒரு ஐபேட், அல்லது ஒரு டெப், அல்லது அந்த கிட்ஸுக்குரிய ஏதாவது ஒன்று வந்திருக்கும், அதை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று முழு பேரும். அதே போல் வயோதிபர்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய முறையை பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த ஃபோனில் நம்முடைய நேரங்கள் வேஸ்ட் ஆக்கப்படுகின்றன. இப்போ குடும்ப வாழ்க்கை நிறைய இன்று பிரச்சனைக்குள்ளாகி இருப்பது இந்த ஃபோனால். குழந்தை வளர்ப்பு சவாலாக்கப்பட்டிருப்பது இந்த ஃபோனால். கல்வி கேள்விக்குறியாக இருப்பது இந்த ஃபோனால், இந்த கெஜெட்ஸ்களால். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நம்மை நிர்வாணமாக நிறுத்தி அவனுடைய நீதிமன்றத்தில் இடையில் எந்த விதமான அட்வொகேட்டுகளோ லோயர்களோ யாருமே இல்லாமல் நம்மோடு அல்லாஹ் பேச போகிறான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிற போது நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கடும் நிதானமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் எல்லோருமே நம்ம ஏகோபித்த கருத்தில் சொல்கிறோம், ஃபித்னாவுடைய காலத்தில் வாழுகிறோம். என்ன நடக்குது என்றே புரியவில்லை. எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், போட்டி, பொறாமை, விட்டு கொடுப்பில்லாத நிலை, மன்னிக்க முடியாத நிலை, குடும்பத்துக்குள்ளே இரத்த உறவுகள் துண்டிக்கப்படக்கூடிய நிலை, பேரண்ட்ஸை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலை, பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய நிலை, மனைவியை கொடுமைப்படுத்துகிற நிலை, கணவனுக்கு துரோகம் செய்கிற நிலை, எல்லாமே நிறைந்து போயிருக்கிறது. இப்படியான ஒரு காலத்தில் நம்முடைய
பெருமதியான நேரங்கள் ஜாஹிலியத்தில் அதிகமாக கழிக்கப்படுகிறது என்பதுதான் வேதனையான விஷயமா. இப்போ உண்மையில் இந்த நேரங்களை நல்ல முறையில் கழித்த காலத்தை நீங்கள் பார்த்தால் குடும்ப வாழ்க்கைகள் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியானதாக இருந்தது. அந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த நேரம் என்று நான் சொல்கிறது, இப்போ ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் பார்த்தால் எங்களுடைய கிராமங்களிலெல்லாம் மக்ரிப் ஆகிவிட்டால் வீட்டில் ஒரு சத்தம் கேட்கும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மக்ரிப் ஆயிற்று. மாலை வேளைகளில் கரண்ட் இருக்காது பெரும்பாலான வீடுகளில். அந்த இருளிலும் அந்த விளக்கில் வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். நீங்கள் எந்த ரோட்டில் போனாலும், எந்த தெருவில் நீங்கள் போனாலும், எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். அந்த காலத்தில் நேரத்திலும் பரக்கத்திருந்தது, வாழ்க்கையிலும் பரக்கத்திருந்தது. பெரிய வெளிநாடு தெரியாது யாருக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸ் தெரியாது. விவசாயம் செய்வார்கள் அல்லது வீட்டு கைத்தொழில்கள் செய்வார்கள், சின்ன சின்ன கடைகளை வைத்திருப்பார்கள். ஆனால் பரக்கத்தாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இதை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். கவுன்சிலிங்ன்ற ஒரு சொல், இதெல்லாம் புதுசாக நம்ம கேள்விப்பட்ட சொற்கள். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் புதிதாக நம்முடைய காதுகளுக்கு வந்த சொற்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சைக்காட்ரிஸ்ட் என்று கிடையாது, தூக்க மாத்திரைங்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிகளுக்குள்ளே போனால் ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்கள், இதெல்லாம் பெரிய பிஸ்னஸ் இன்றைக்கு. இப்போ கூடுதலாக மக்கள் எந்த கோர்ஸை படிக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகள் கூடுதலாக சைக்காலஜி படிக்க விரும்புகிறார்கள், ஒரு கவுன்சிலராக விரும்புகிறார்கள். கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் நிறைந்து போயிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று இது எதுவுமே இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் ஹஸ்பண்ட், இப்போ எங்களுடைய பகுதிகளில் மனைவியுடைய வீட்டில் தான் கூடுதலாக இருப்பாங்க. கரையோர பிரதேசங்களில் கூடுதலாக மனைவியுடைய வீட்டில் தான் போயிருப்பாங்க. அப்போ கணவனோட இந்த மனைவியோட பிரச்சனை வந்து அவர் போயிடுவார், கோபித்து கொண்டு அவருடைய தாய் வீட்டுக்கு போவார். அங்கே கேட்கவே மாட்டாங்க, எதுக்கு வந்தாய், என்ன பிரச்சனைன்னு கேட்கவே மாட்டாங்க. இவர் இருந்து பார்ப்பார், மனைவியுடைய வீட்டிலிருந்து யாரும் தேடி வர மாட்டாங்க. இவரே 2 நாட்கள் இருந்து பார்த்துட்டு தானாக வலிய போவார். போய் அந்த வீடுகள் வேலிகளாக இருக்கும், ஓலைகளால் செய்யப்பட்ட வேலி வீடுகளாக தகரமாக இருக்கும், டின்ஷீட். அவராக போய் அந்த வேலியில் விழுவார். சும்மா இருட்டில் போய் விழுந்துட்டு அவர் சத்தம் போட்டு சொல்லுவார், விடுங்க நான் போகிறேன் என்று. நான் போகிறேன் என்று அவரே சொல்லிக்கொண்டு அவர் உள்ளே போய் சொல்லுவார். வைஃபோட காது கேட்கறதுக்கு போய் இருக்க விடுறாங்கல்ல, கொண்டு வந்து தள்ளிட்டு போகிறாங்கல்ல. பிறகு 2 பேரும் சமாதானமாகி கொள்ளுவார். இப்படியான ஒரு பரக்கத்தான வாழ்க்கை என்று இருந்தது என்னென்றால் அவர்களுடைய காலத்தில் அந்த நேரங்களில் இருந்த பயன்பாடு. சில பிதஅத்துகள் இருந்தன, ஆனால் அந்த மக்களுக்கு அந்த இல்ம் இல்லாத காரணத்தினால், மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால் அது பிதஅத் என்று தெரியாமல் செய்தார்கள். ஆனால் நன்மை என்று கருதித்தான் செய்தார்கள். அவர்களுடைய வீடுகளில் தலைப்பாத்திகா என்று பெண்கள் இருந்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். எப்படி ஒரு மார்க்க என்வயர்மெண்ட் தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நான் சொல்கிறது அந்த காலம் என்று சஹாபாக்களுடைய காலத்தை, தாபீன்களுடைய காலத்தை, தபு தாபீன்களுடைய காலத்தை அல்ல. நான் சொல்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலம் பற்றி. இப்போ எல்லாம் இருக்கிறது, ஒன்றுமில்லை. எல்லாம் நிறைய இருக்கிறது, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படி நம்முடைய இந்த பெருமதியான நேரங்கள் திட்டமிடப்பட்டு வீணடிக்கப்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ குர்ஆன் ஓதுவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் இயல்பாக எப்போதும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு மூமினுடைய வீட்டில்
ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் எனி டைம் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ ثُمَّ أَبْلِغْهُ مَأْمَنَهُ. ஒரு முஷ்ரிக், இணை வைக்கக்கூடிய ஒருவன், முஸ்லீம் அல்லாத ஒருவன், அவனுடைய சமூகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உங்களுடைய வீட்டுக்கு புகலிடம் தேடி அசைலம் கேட்டு வந்தால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அவனுக்கு இடம் கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய வீட்டில் அந்த முஸ்லிம் அல்லாதவனுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். எதற்காக என்றால் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாமை அவன் செவிமடுப்பதற்காக. இப்போ செவிமடுக்கிறன்னு சொன்னால் அந்த வீட்டில் என்ன நடக்கணும்? குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்போ குர்ஆன் ஒரு வீட்டில் ஓதப்பட்டு கொண்டிருந்தால் அந்த வீட்டில் என்ன நடக்கும்? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ ஷைத்தான் விரண்டோடுகிறான். அதுபோல பொதுவாகவே குர்ஆன் ஓதப்பட்டால் ஷைத்தான் விரண்டோடுவான். நம்முடைய வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான். ஆனால் வர முடியாது, வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏனென்றால் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும், அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். இரண்டாவது, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன். நைட்டில் ஓதிக்கொண்டிருந்த போது நான் ஓதுற கிராத் சத்தமாக ஓதிக்கொண்டிருந்தேன். அப்போ அவருடைய குதிரை மிரள ஆரம்பிக்கிறது. கட்டி வைக்கப்பட்ட குதிரை தான், கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, மிரள்கிறது, ஒரு இடத்துல நிற்காமல் அங்கும் இங்கும் மூவ் ஆகிறது. இவர் நிறுத்துகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது. திரும்ப ஓதுகிறார், திரும்ப அக்ரெசிவாக அந்த குதிரை மிரள்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருந்தான் பக்கத்தில். குதிரை மிரண்டு என்னுடைய மகனை மிதித்து விடுமோ என்கிற பயத்தில் ஓதுவதை நான் நிறுத்திவிட்டேன். ஃபஜ்ர் டைமுக்கு பள்ளிக்கு போகிறார். மஸ்ஜிதுக்கு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தியை சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸைதே, நீ குர்ஆன் ஓதிய போது உன்னுடைய வீட்டுக்கு மலக்குகள் வந்தார்கள். உன்னுடைய வீட்டுக்கு மலக்குகள் வந்து கொண்டிருந்தார்கள். அதை உன்னுடைய குதிரை பார்த்து விட்டது. அதனால் தான் உன்னுடைய குதிரை மிரண்டது. நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அவர்கள் உன்னுடைய வீட்டில் தங்கியிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் ஒரு பக்கம் ஷைத்தான் விரண்டோடுகிறான், இன்னும் ஒரு பக்கம் மலக்குகள் வருகிறார். வார மலக்கு எப்படிப்பட்டவர்கள்? ரஹ்மத்துடைய மலக்குகள். அப்போ அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குமா? வீடு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குகிற இடமாக இருக்குமா? மகிழ்ச்சி. இன்று இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஊர்களில் நான் பார்க்குற விஷயம் என்னென்றால், அதிகமான ஆண்கள் வீட்டில் இருப்பதில்லை. வேலைக்கு போவார்கள், ஈவினிங் ரிட்டர்ன் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியாகிடுவார்கள். மீண்டும் நைட் தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு வருவார்கள். அவங்களால வீட்டில் இருக்க முடியல. சில சகோதரிகள் ஃபீல் பண்ணுறாங்க, தன் ஹஸ்பண்ட் வீட்டை இல்லாமல் இருந்தால் நல்லதுண்டு. சில ஹஸ்பண்ட்மார் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மனைவிமார் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவர் வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது போய் லேட்டாகி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருந்த சோதனை. அதனால் அந்த வீட்டுக்குள் குடியிருப்பது யார்? ஷைத்தான். கொஞ்ச காலத்துக்கு முதல் டிவியை பற்றி பேசினோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டிவி, எல்லா வீட்டிலையும் டிவி. சுப்ஹானல்லாஹ், சில வீடுகளில் போவோம் சகோதர சகோதரிகளே, 24 hours டிவி ஒன் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பாப்பா பார்த்துட்டு இருப்பார், அவர் எழுமிட்டு போகும், உமா பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் டைம் முடிகிற நேரம் பிள்ளைகளை ஸ்கூல் விட்டுட்டு வந்துடுவாங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மறு நைட் ஆனால் அடுத்த சீரியல் வரும். அப்படி உயிரை விட்டு. ஒரு நாள் நாங்கள் 2 பேர் மகரிபுடைய நேரத்தில் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் ஒரு ஊரில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு வேன் வருகிறது. ஒரு முஸ்லீம்கள் ஃபுல்லாக வேனில் இருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு பேக் ஹவுஸ் இருக்கிறது, பேக்கரி.
அந்த பேக்கரிக்கு அவர் ஓடி வந்தவர், டிரைவிங் பண்ணி கொண்டு வந்தவர் இறங்கி போகிறார். போகும்போது அந்த வேனில் உள்ள பிள்ளைகள் சொல்கிறார்கள், வாப்பா குயிக்காக வாங்க, வாழ்க்கை போய் திரும்புன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நான் கூட வந்தவர்கிட்ட நான் கமெண்ட் பண்ணுறேன், எந்த கமெண்ட்ஸை சொல்கிறேன், இவன் வாழ்க்கை பிரச்சனையை வச்சுட்டு இங்கே பிரெட் வாங்க வந்து நிற்கிறாரே என்று நான் ஆதங்கப்பட்ட போது கூட வந்தவர் சொன்னார், இல்லை ஷேக், அது வாழ்க்கை என்ற ஒரு நாடகம் இருக்கிறது, சரியா 7 மணிக்கு அந்த நாடகம் இருக்கு, அந்த ட்ராமா சீரியல், அது போயிடும் என்று துடிக்கிற துடிப்பு தான். அது மக்ரிபுடைய நேரம், மக்ரிப் தொழுகை மிஸ் ஆகிவிடும் என்று சொல்லவில்லை. இப்படி ஒரு காலம் இருந்தது, எந்த நேரமும் டிவி சினிமாண்டு. இப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை விட மோசமான நிலை என்ன? மொபைல். என்ன மொபைல்? ஒரு மூலையில் பிள்ளைகள் மொபைலோடு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மொபைலில் என்ன பார்க்குறாங்கன்னு அதை மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு உம்மா பிஸி. உம்மாவுடைய கையில் மொபைல். அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே வாப்பாட பிரச்சனை என்ன? காதில் ஃபோனை வச்சுட்டு தான் வர்றார். சாப்பிடும்போது ஃபேஸ்புக், சாப்பிட்டு கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்கில் மாஷா அல்லாஹ் ஒரு ஹதீஸை பாடமாக்கினார், ஒரு துவாவை பாடமாக்கினார், ஒரு பயானை கேட்டார். அப்படி இல்லை, அதெல்லாம் குயிக்க ஸ்க்ரோல் பண்ணப்பட்டிரும். இப்போ மைண்ட் செட்டை ரீட் பண்ணி அவன் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்ன்றதை அவன் ஸ்டடி பண்ணி இப்போ என்ன கொண்டு வந்துட்டான், நீளமாக கொடுத்தா பார்க்குற காலம் இல்லை, இப்போ எல்லாம் ஷார்ட். அப்போ யூடியூப்பில் ஷார்ட்டுண்டே கொடுக்குறாங்க, இங்கே ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போடுங்க. அப்போ எல்லா குப்பைகளையும் 1 செகண்ட் தானே, 1 நிமிஷம் தானே, 30 செகண்ட் தானே என்று முழு குப்பைகளும் பார்க்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. அந்த பாய் பின்னும் போது, பாய் இழைக்கிறேன்னு சொல்லுவோம், அந்த பாய் பின்னும் போது ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைப்பார்கள். அது பாயை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாய் இழைக்கிறவர், பாய் பின்னுகிறவர் ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைப்பது போல உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ, நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, நஅூது பில்லாஹ், அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு டாட், கருப்பு புள்ளி இடப்படும். இப்படி ஒவ்வொரு ஃபித்னாவாக உள்வாங்க கருப்பு புள்ளிகள் கூடி அதிகரித்து அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறும். கருத்த உள்ளமாக மாறினால் அல்லாஹுடைய தூதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார்கள், அந்த உள்ளம் எப்படி வரும் என்றால் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று மாறிவிடும், ஒரு கிளாஸை போல. இப்போ தலைகீழாக கிளாஸை கவிழ்த்து வச்சுட்டு நீங்கள் தேனை ஊற்றுறீங்க, உள்ளே போகுமா? பாலை ஊற்றுறீங்க, உள்ளே போகுமா? விஷத்தை எதுவுமே உள்ளே போகாது, அது பிளாக் ஆகிடும். இதே போல இவனுடைய உள்ளம் அப்படியே பிளாக் ஆகிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. இந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிய உள்ளங்கள் நல்லதையும் புரியாது, கெட்டதையும் புரியாது. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். இன்றைக்கு எல்லாரும் இதை ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க நிகழ்ச்சிகள் என்று வந்தால் ஒரு செட் இருக்கு, பயான் என்று வந்தால் ஒரு குரூப் இருக்கு, அவங்க எங்கேயாவது தேடி போவாங்க. பெரும்பாலான மக்களுடைய நிலை என்ன? நீங்கள் எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணுங்க, அவங்க ரெடி இல்லை, கேட்குறதுக்கு ரெடியே இல்லை. சப்போஸ் நீங்கள் உட்கார வச்சு பேசிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை பிடித்து உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அவருக்கு நீங்கள் தாவத் பண்ணுறீங்க, அப்படி அவருக்கு நீங்கள் தாவத் பண்ணினால் நெக்ஸ்ட் டைம் உங்களை கண்டா விரண்டு விடுவார், வீட்டை இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவார். ஏனென்றால் உள்ளம் நிறைய ஃபித்னா, நல்லதை ஏற்றுக்கொள்ளாது. மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு தான் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்னல்லாஹ யுஹிப்பு துன்யா லிமன் யுஹிப்பு வமன் லா யுஹிப்.
அல்லாஹ் பொருளாதாரத்தை, உலகத்தை அவன் நேசிக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறான், அவன் நேசிக்காதவர்களுக்கும் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னான், உலகத்தை, பொருளாதாரத்தை, உலக வளத்தை அவன் விரும்புகிறவர்களுக்கும் கொடுக்கிறான், அவன் விரும்பாதவர்களுக்கும் கொடுக்கிறான். வலா யுஅதி தீன் இல்லா லிமன் யுஹிப். ஆனால் மார்க்கத்தை அவன் நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அந்த வகையில் நம்ம எல்லோரும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தேடி வாரம் தூர தூர இடங்கள் இருந்தெல்லாம் எங்கேயாவது ஒரு அல்லாஹுடைய கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தேடி திரிகிறோம். அல்லாஹ் அப்படியே இருந்து மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிரச்சனை என்ன? இந்த ஃபித்னாக்களை அவர்கள் ஈஸியாக உள்வாங்குகிறார்கள். இப்போ அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியதில்லை. பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது யார்? யார் அட்வைஸ் பண்ணணும்? பாப்பா. வைது கால இப்ராஹிமு லிப்னிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணினார். வைது கால லுக்மானு லிப்னிஹி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணார். இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம்? பிள்ளைய கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போகிறோம். நிறைய பேரண்ட்ஸ் அவங்களால முடியதில்லை. கவுன்சிலர்கிட்ட போய் கவுன்சிலர் மாற்ற முடியாது. அது ஒரு சிட்டிங்க, அவருக்குரிய தொழிலுக்குரிய ரிஸ்க்கை நீங்கள் கொண்டு போகிறீங்க, அவ்வளோதான். அவருக்குரிய ரிஸ்க்கை கொடுக்க போகிறீங்க. இது உங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஃபித்னா சிறு வயதிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து ஊட்டப்படுகிறது. ஜாஹிலியத்தை பார்க்கிறது, ஹராத்தை பார்க்கிறது. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்களோட நாட்டில், என்னென்னா நனைஞ்ச நாய்க்கு கூதல் இல்லைன்ட்டு. நனைந்த நாய்க்கு கூதல் இல்லை என்று சொல்லுவார். ஒரு நனைஞ்சிட்டு அதுக்கு பிறகு கூதல் இல்லை. அதுபோல தான் இந்த விஷயங்களை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு ஆபத்தான காலத்தில் வாழ்ந்து கொண்டு காலத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் கலிமா அகீதாவோடு சம்மந்தப்பட்டது. மற்ற 4ம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 4மே நேரத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறது, காலத்தோடு. தொழுகைக்கு டைம் இருக்கு. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும். முதல் நேரம் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. தொழுகைக்கு முதல் நேரம் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. நேரம் முடிந்த பிறகு தொழ முடியுமா இல்லையா என்கிற பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியில் இருக்கிறது. சில இமாம்கள் அந்த வக்தை தாண்டி ஒருவர் வக்து முடியும் வரைக்கும் தொழுகையை பிற்படுத்தி வக்தும் தாண்டி விட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு, அந்த அளவுக்கு நேரத்தினுடைய முக்கியத்துவம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ரமதான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறவர் நோன்பிரிக்கட்டும். எப்படி நோன்பிரிக்க வேண்டும்? ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதற்கு முதல் சஹர் செய்ய வேண்டும். பிறகு சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும். அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது ஒரு மாதத்தில், அதனுடைய அந்த டைம் லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜக்காத், எப்போ ஜக்காத் கொடுக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் கவனமாக கால்குலேட் பண்ண வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அப்போ அவர் நோட் பண்ணி கொண்டு வர வேண்டும். இந்த வருடம் இத்தனையாம் மாதம், இந்த மாதத்தில் இத்தனையாவது பிறையில் நான் ஜக்காத் கொடுத்தேன்னா அடுத்த வருடம் அந்த மாதத்தில் அந்த நாளில் அதுக்கு பிறகு ஜக்காத் கொடுக்க வேண்டும். டைம் லிமிட், நேரத்தினுடைய முக்கியத்துவம். ஹஜ்ஜை பாருங்கள். அரஃபாவில் ஒருவர் பிற 8 போய் நிற்கிறார், ஹஜ்ஜி சேருமா?
சேராது. அல்லது ஒருவர் அரஃபாக்கு பிறை 10 போகிறார், ஹஜ் சேருமா? சேராது. பிறை 9 அவர் அரஃபாவில் நிற்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜுடைய காலம், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது நிர்ணயிக்கப்பட்ட மாதங்களாகும். எல்லா இபாதத்துக்களுமே நேரம் குறிக்கப்பட்டிருப்பது என்பது நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாகும். அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய ஒவ்வொரு செகண்டும் பெருமதியானது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு செடியை நாட்டுவதற்காக வேண்டி கொண்டு வருகிறாய். ஒரு சின்ன செடி, தாவரம் ஒன்று நீ நாட்டுவதற்காக வரும்போது சூரூதப்படுகிறது. மறுமை நாளுக்காக சூரூதப்படுகிறது. நீ உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய செடியை தூக்கி எறிந்து விடாதே, அதை நாட்டி விட்டு தான் நீ மறுமையை சந்தி என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன மீனிங்? கடைசி வரைக்கும் நேரத்தை பயன்படுத்த சொல்கிறது இஸ்லாம். இப்போ சூறு ஊதுப்படுகிறது, அவருக்கு அது விளங்குகிறது. கையில் ஒரு செடி இருக்கிறது என்றால் தூக்கி வீசி விட்டு போக வேண்டாம், அதை நீ நாட்டி விட்டு போ என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிம் இந்த நேரத்தை எவ்வளவு பெருமதியானதாக பார்க்க வேண்டும். ஆனால் எல்லோரும் மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கம் பேசுகிறவர்கள், மார்க்கத்தில் அக்கறை உள்ள நாம் எல்லோருமே இந்த நேரத்தின் பெருமதியை புரியாமல் ஒரு வகையாக பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு விட்டோம். சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தார், சும்மா ஃப்ரெண்ட்லி, தொழுதுட்டு ஒரு இடத்துல உட்காரோம், அல்லது ஒரு பார்க்கில் உட்காரோம், அல்லது ஒரு பீச்சில் உட்காரோம். அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் வல்லசர் என்கிற சூறாவை ஓதாமல் கலைய மாட்டார்கள். அதில் மீனிங் என்ன? ஒருவர் சரி இப்போது இந்த சிறுவன் வல்லசர் ஓதுவார் என்று ஓதி கலையிறதா? இல்லை, வல்லசர் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதான் இப்போ அல்லாஹ் மற்ற 113 அத்தியாயங்களை இறக்காமல் இதை மட்டும் இறக்கியிருந்தாலே போதுமானது என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இப்போ அதுக்குள்ள முழு இஸ்லாமும் இருக்கிறது. அப்போ அந்த மஜ்லிஸில் இஸ்லாம் பேசப்படும். உட்கார்ந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மஜ்லிஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சும்மா ஒரு பொதுவான விஷயங்களை பேசுறதுக்காக உட்காருவார். அப்போ அந்த மஜ்லிஸில் ஹீரோவை யார் இருப்பாங்க? ரசூலுல்லாஹ் இருக்கிற ஒரு மஜ்லிஸில் ஹீரோ யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான். பேசிக்கொண்டிருப்பாங்க, பழையது மக்காவில் நடந்த சம்பவங்கள், வரலாறுகள் அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த நீண்ட நேரம் அப்படி உட்காரல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஒரு ஷார்ட் டைம் உட்காருவார்கள். அதற்குள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்றது சஹாபாக்கள் நோட் பண்ணுவாங்க. ஒரு சஹாபி சொல்லுகிறார், ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அந்த சபையில் 100 தடவைகளுக்கு மேல் சொல்லிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுறது. அதே போல் சஹாபாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பார்கள். எழுந்திருந்து அவர்கள் ஒரு பகுதி குர்ஆன் ஓதுவார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்திருந்து அதில் ஒரு பகுதி நேரம் குர்ஆன் ஓதுவார்கள், மற்ற பகுதியில் தொழுது துஆ கேட்பார்கள். இரவில் இஷாக்கு பிறகு விழித்து கொண்டிருப்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். இஷாவோட தூங்கிருங்க இருந்துச்சு. இந்த நடைமுறையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. மகரிப் தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் இஷா தொழுதுட்டு வந்து அல்லாஹ்ட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் எல்லாம் இப்போ அப்சைட் டவுன், தலைகீழாக மாறிச்சு. அப்போ இரவு இஷாக்கு பிறகு ஒருவர் கொஞ்சம் ஏழியாக தூங்கினா என்ன நடக்கும்? இப்போ மருத்துவ ரீதியாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் குறைந்தது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. தாராளமாக தூங்கலாம். இஷாக்கு பிறகு என்ன செய்கிறோம்? அப்போ உங்களுக்கு கம்பெனியில் வேலை, அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் செய்யுங்க. நான் கிளாஸ் எடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் கூடும். இன்னும் ஒருவர் ஃபேமிலியை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார், கூடும். இன்னும் ஒருவர் ஒரு முக்கியமான தேவைக்காக வேண்டி போகிறார், இஷாக்கு பிறகு கூடும், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்?
இஷாக்கு பிறகுள்ள நேரத்தை நாம் எவ்வாறு கழிக்கிறோம்? பெருமதியாக கழிப்பவர்கள் மிக அரிதானவர்கள் தான். நான் அஞ்சு சொல்கிறது இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ணல. பெரும்பாலான மக்களுடைய நிலை, நம்முடைய நேரங்கள் அப்படியே போகுது. சுப்ஹானல்லாஹ், அப்படி பேசி பேசி ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா உட்காந்து பேசிட்டே இருக்கிறோம். பிறகு வீட்டுக்கு வந்து தூங்க முடியாது. நிறைய பேர் நம்ம ஹானஸ்ட்லி ஏற்றுக்கொள்கிறோம். என்னண்டு இந்த கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்காம, கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்காம எனக்கு நைட்டில் தூக்கம் வராது, அடிக்ட். அப்படியே இருந்துட்டு உது இல்லை, திக்ர் கிடையாது, ரைட்டும் அப்படியே தூங்கிடுறோம். அதுலேயும் பாருங்கள், வீட்டில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸாக இருக்கிற வீடுகளாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தோட வீட்டை போயிடுவார். போன பெட்டில் இவர் ஒரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார், ஒய்ஃப் இன்னொரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார். அப்படியே ஃபோனை பார்த்த மாதிரியே தூக்கம் போகுது. பிள்ளைகளுடைய அவங்களுக்கு செப்பரேட்டாக இப்போ முதல்லலாம் நம்ம வீட்டில் அப்படி ரூம்ஸ் இருக்காது. பிள்ளைகள்லாம் ஒரு ரூமில் தூங்குவாங்க, பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல தூங்குவாங்க, அல்லது எல்லாருமே ஒன்றா தான் தூங்குவாங்க. இப்போ தனித்தனியாக கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ரூம், எல்லார கையிலையும் ஃபோன் இதுக்கு. சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகள் அப்படியே காதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டு ப்ளூடூத்தை போட்டு பாட்டு கேட்ட மாதிரி, மியூசிக் கேட்ட மாதிரி, சினிமா பார்த்த மாதிரி, அல்லது இதையும் தாண்டிய பெரிய ஜாஹிலியத்துகள் இருக்கின்றன. அந்த ஜாஹிலியத்துகளை செய்த நிலையில் தூங்குறாங்க. ஷைத்தான் என்ன பண்ணுவான்? பொதுவாகவே தொழுகையாளியாக இருந்தாலும் இபாதத்தாளியாக இருந்தாலும் ஷைத்தான் வந்து தூங்கும்போது தலைமாட்டில் 3 முடிச்சுகளை போடுகிறான். போட்டு அதில் அடிக்கிறான். அடித்து சொல்கிறான், அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு இன்னும் டைம் இருக்கு, நல்லா தூங்குன்னு சொல்கிறான். இவன் அப்படியே தூங்கிட்டா, ஃபஜ்ர் இல்லாமல் தூங்கிவிட்டால் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். காலையில் எழுந்திருக்கும் போது சோம்பேறியாகவும், சோம்பேறி என்று சொல்கிறது ஃபிசிக்கல் சோம்பேறித்தனத்தை மட்டுமல்லது, மைண்ட் சோம்பேறித்தனம், அதாவது இபாதத்துகளில் ஈடுபாடு இருக்காது, இபாதத்துடைய விஷயத்தில் சோம்பேறித்தனம். இப்படி எழுந்திருப்பான். அதே நேரத்தில் ஹபீசுன் நஃப்ஸ், கெட்டவனாகத்தான் எழுந்திருப்பான். அதனால தான் பார்க்குறோம், எழுந்து போனால் அடுத்தவனுடைய பலாய், அடுத்தவனுக்கு எதிரான சதிகள், புறம் பேசுறது, அவதூறு சொல்கிறது, மூட்டி விடுறது, ரைட், ஒரு செட்டாக பிரிக்கும், குலைப்பாங்க, ஃபேமிலிகளை பிரிப்பாங்க. ரைட், இது பரவலாக நடக்குது. ஏனென்றால் தொழுகையில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான முஸ்லிம்கள் பேணுதல் இல்லை. அதிலேயும் தொழுகையாளிகளில் நான் நினைக்கிறேன் மிக பெரும்பாலானவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் பேணுதல் இல்லை. ஃபஜ்ர் தொழுதால் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் இஷாவை ஜமாத்தோடு தொழுதால், இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஃபஜ்ரே நமக்கு மிஸ்ன்னு சொல்லும்போது தஹஜ்ஜத் வந்து கற்பனை பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ல மட்டும் தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்றால், ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். அதே நபர் ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு இஷாவுடைய நன்மை வேறையாக கிடைக்கிறது, ஃபஜ்ருடைய நன்மை வேறையாக கிடைக்கிறது. அன்று இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார். நிறைய மிஸ் பண்ணுறோம். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை. நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது பணத்தை கொண்டு சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. என்றால் நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தங்களோடு வாழ்கிறார்கள். அல்லது இந்த உலக விஷயங்களை வைத்து நிம்மதி வரும் என்று நினைப்பது போலியாகும். பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர், பிள்ளைக்கு தலாக் அல்லது ஹுலு அல்லது வேறு பிரச்சனை. அப்போ நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத் வேண்டும், அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும்.
அல்லாஹுடைய தௌஃபிக் வேண்டும் என்றால் அல்லாஹோடு நெருங்க வேண்டும். இதனுடைய மீனிங் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த நேரமும் கையில் ஒரு தஸ்மமணியை வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொண்டிருங்கன்னு சொல்லலை. அல்லது மஸ்ஜிதிலே போய் 24 மணி நேரம் இஅ்திகாஃப் இருங்கன்னு நம்ம சொல்லலை. நம்முடைய முழு வாழ்க்கையையும் இஸ்லாமியமயப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம். பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குவது இபாதத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு நடந்து கொண்ட முறை, அவர்களுடைய மனைவிமாரோடு நடந்து கொண்ட முறைகளை படிக்கிற போது, இப்போ இந்த ஹாப்பி ஃபேமிலி என்று ஃபேமிலி கவுன்சிலிங் அது நிறைய பேசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல இந்த உலகத்தில் யாரும் ஃபேமிலி லைஃப்பில் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டாங்க. மனைவியோடு விளையாடுவார்கள், விளையாட்டுக்கள் பார்ப்பதற்கு மனைவியை அழைத்து செல்வார்கள். ஆனால் என்ன பண்ணணும் என்றால் ஹலால் ஹராம் பார்க்க வேண்டும். ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு தேவை. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு சகோதரர்களாக்கப்பட்டவர்கள். சல்மான் மக்காவிலிருந்து வந்தவர் முஹாஜிர், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து. 2 பேரையும் சகோதரர்களாக்கினால் ஆரம்பத்தில் அந்த சகோதரத்துவம் மிக ஸ்ட்ராங்காக ஆக்கப்பட்டிருந்தது ஆரம்ப நிலையில். பிறகு அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. வந்த வகையில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. அந்த சகோதரத்துவம் முடிஞ்சு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தால் அபூ தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தா ஒரு அலங்கோலமான தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, முகத்தில் சந்தோஷம் இல்லை. அப்போ கேட்கிறார், என்ன உம்மு தர்தா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாய், நீ எப்படி இருந்தாள் என்று சொல்லும்போது உம்மு தர்தா சொன்னார், உங்களுடைய சகோதரன் அபூ தர்தா இருக்கிறாரே, அவருக்கு இப்போ உலகத்தில் இல்லாமல் ஈடுபாடு இல்லை. எந்த நேரம் பாருங்கள் தொழுகை, எந்த நேரம் பாருங்கள் நோன்பு, எந்த நேரம் பாருங்கள் திக்ர், இப்படி தான் அவரோட காலம் போயிட்டு இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அபூ தர்தா வந்து விட்டார். சல்மானை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கட்டி அணைத்து மனைவிட்ட சொல்கிறார், சல்மானுக்கு விருந்து ஏற்பாடு செய்யுங்கள்னு சொல்லி சமைக்கப்படுகிறது. சாப்பாடும் வைக்கப்பட்டு விட்டது. இப்போ சாப்பிட்ற டைமில் உட்கார்ந்து இவருக்கு சர்வ் பண்ணுறார். அவர் சாப்பிடலை, அபூ தர்தா சாப்பிடவில்லை. அப்போ சல்மான் ஃபாரிஸ் கேட்குறாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை, நான் நோன்புன்றார். வந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிஸுக்கு அந்த பின்னாடி சொல்லப்பட்டு விட்டது தானே, அதனால் சல்மான் ஃபாரிஸ் ஒரு முடிவு எடுத்துட்டார். சொன்னார், நான் உன்னுடைய கெஸ்ட்டுக்காக சுன்னத்தான நோன்பை விடலாம், எனவே நீ நோன்பை விடு. நோன்பை விட்டால் தான் உங்களோட விட்டு நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பாடு இல்லை எனக்கு. இப்போ இவர் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணியதனால் நோன்பை விடுகிறார், விட்டுட்டு சாப்பிட்றார். அப்புறம் டைம் போய்விட்டது. இரவு தூங்குகிற நேரம். இவருக்கு தூங்குவதற்கான எல்லா செட்டப்பையும் செய்து கொடுத்து விட்டு அவர் ஒது செஞ்சுட்டு வர்றார் தொழுகைக்கு. என்ன செய்ய போகிறான்னு கேட்குறார். தொழ போகிறார். தொழுவோம். இல்லை நான் தொழுறேன், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறார் சல்மான்கிட்ட. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இப்போ தான் இஷாவுடைய நேரம் முடிந்திருக்கிறது, லேட்டாகி 2 பேரும் எழும்பி தொழுவோம், நானும் தொழத்தான் வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி தூங்க வைத்தார். தூங்க வைத்துட்டு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து 2 பேரும் தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுகிறது பள்ளிக்கு போயிட்டாங்க. போனால் இவருக்கு டென்ஷன். யாருக்கு? அபூ தர்தாக்கு. போன போக்கிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். யார் ரசூலுல்லாஹ், சல்மான் வீட்டுக்கு வந்தார், நோன்போடு இருந்தேன், நோன்பை விட வச்சுட்டார். இரவு நான் தொழ ரெடியானன், என்னை தூங்க வச்சு என்னுடைய தொழுகையுடைய நேரத்தை குறைத்து விட்டார் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அவரை ஹிஸ்டோரியை கேட்டுட்டு சொன்னாங்க, சதக சல்மான் சொன்னது தான் சரி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, நீ உன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதை கொடு. வ இன்னலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதையும் கொடு. வ இன்னலி ஜஸதிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு உன்னுடைய உடலுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதையும் கொடு. வ இன்னலி ஜௌரிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய கெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதையும் கொடு. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, முழு பேருக்கும் உரிய ஹக்கை சரியாக கொடுத்த என்றால் தான் இஸ்லாம் என்று சொன்னாங்க.
அப்போ இஸ்லாமுண்டு இப்போ நேரத்தை பயன்படுத்துங்கள்ல, வீட்டில் போய் குர்ஆன் எடுத்துகிட்டு உட்கார்ந்துடாதீங்க. விடிய விடிய குர்ஆன் ஓதுவது, சஹர்களும் நோன்பு பிடிக்கிறது, அப்படி அல்ல. வாழ்க்கையை இபாதத்துக்களுடைய நேரங்களில் செய்வது, அதே நேரத்தில் மற்ற நேரத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமாக நேரத்தை கழிப்பது. இப்போ ஹைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பயன் தருகிறவர்கள். இப்போ ஒரு சிரமதான வேலை, ஒரு பொது வேலை ஒன்று நடக்க போனால், ஒரு வெள்ளம் வந்து விட்டது, ஒரு அனர்த்தம், அதில் போய் நம்ம ஈடுபாடு காட்டுவதும் இஸ்லாம். நோயாளியை விசாரிக்க பக்கத்து வீட்டுக்காரால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவரை போய் பார்க்கறது, ரைட், இரத்த உறவுகளை பேணுவது, இப்படி நம்முடைய நேரத்தை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நேரடியான இபாதத்துக்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரர்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள் உலமாக்கள். ஒன்று இபாதா மஹ்தா, இன்னும் ஒன்று இபாதா கைரு மஹ்தா என்று. இபாதா மஹ்தா என்றால் அல்லாஹ்விடமிருந்து வரும்போது அது இபாதத்தாக வந்தது, வரக்குள்ள இபாதத்தாகத்தான் வந்தது. தான் குர்ஆன் ஓதுவது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, திக்ர் செய்வது, இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வரும்போதே இபாதத்தாக வந்தது. இபாதா கைரு மஹ்தா என்றால் உலகத்தில் எல்லோரும் செய்வார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய நிய்யத்தின் மூலம் அதை இபாதத்தாக்குவான். இப்போ பெற்றோரை பராமரிப்பது நம்ம மட்டும் பண்ணுறதில்லை, நம்மளை விட பெஸ்ட்டாக சில நேரம் நான் முஸ்லிம்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் பெற்றோரை பராமரிக்கிற போது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் என்பதற்காக செய்தால் அது இபாதத். பாதையிலே ஒரு மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்கிறது என்றால் நாம் மட்டும் அதை அப்புறப்படுத்துபவர்கள் அல்ல, எல்லோரும் அப்புறப்படுத்துவார்கள். ஆனால் நாம் அப்புறப்படுத்தும் போது அல்லாஹுக்காக என்று அப்புறப்படுத்தினால் அது இபாதத். மனைவியோடு வாழ்வது எப்படி என்பது எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் முடியுமானவரை மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் மனைவியோடு சந்தோஷமாக வாழும்போது அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹுக்காக என்று தன்னுடைய வாழ்க்கை, ஈவன் அவன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதிலும் தர்மம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ நீயத்தின் மூலம் இபாதத்தாக நம்முடைய காரியங்களை மாற்றுற. இப்போ வாக்கிங் போகிறோம் காலையில், வெறுமனே நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனவே எனக்கு சுகர் குறைய வேண்டும், என்னுடைய இன்சுலின் சரியாக கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்தால் அது கிடைக்கும். ஆனால் நான் ஹெல்த்தியாக இருந்தால் நான் அழகாக சுஜூது செய்யலாம், இபாதத்துக்களை ஒரு சுறுசுறுப்பாக செய்யலாம். எனவே நான் வாக்கிங் போகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டால் அதுவும் இபாதத். இப்படியாக நம்முடைய நேரங்கள் காலங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நினைவூட்டல். இந்த நினைவூட்டலை யாரெல்லாம் உள்வாங்கி தங்களுடைய நேரங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் முகாமைத்துவப்படுத்துகிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யாரெல்லாம் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுகிறார்களோ, தொழுவதில்லை, ரமலான் காலத்தில் நோன்பு பிடிப்பதில்லை, வருடம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுப்பதில்லை, ஹஜ்ஜிக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு செல்வதில்லை, வாழ்க்கையில் ஒரு தடவை உம்ரா செய்வது வாஜிபாகும், அந்த உம்ராவுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்து போவதில்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதில்லை, இப்படியே ஒருவர் வாழ்கிறார். எந்த நேரம் பார்த்தாலும் துனியா, உலகம் என்றே அலைகிறார். அதற்காக வேண்டி முழு தியாகமும் செய்கிறார். உலகத்தை தேடி குவிக்கிறார், ஹலால் ஹராம் பார்ப்பதில்லை. இப்படியான ஒருவர் மௌத்தாகிற போது காலத்தின் பெருமதி அவர் உணர்வார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். சூரத்துல் முனாஃபிகூன் என்கிற அந்த அத்தியாயத்தின் இறுதியிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருவார்கள். இப்படியானவனுடைய உயிரை கைப்பற்ற வருகிற மலக்குகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டுக்கு பயங்கரமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வந்து அவனை சூழ உட்கார்ந்து கொள்வார்கள். அது ஃப்ளைட்டில் இருந்தாலும் சரி, காரில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, வீட்டில் அவன் சோஃபாவில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான தோற்றத்தையுடைய மலக்குகள் வந்து அவனை சுற்றி உட்கார்ந்திருக்கும் போது நரகத்திலிருந்து ஒரு கஃனை கொண்டு
மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து, யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட உயிரே, அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வெளியே வா என்று கூப்பிடுவார். இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கிற போது அவன் சொல்லுவான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இவ்வளவு காலமும் காலத்தை வேஸ்ட் ஆக்கி விட்டேன், இதற்கு பிறகு அப்படி இருக்க மாட்டேன், நான் சாலிஹான அமல்களை செய்வேன், தான தர்மம் செய்வேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று கேட்பான். இன்னும் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், கால ரப்பிர்ஜிஊன். இந்த மலக்குகளுடைய பயங்கர தோற்றத்தையும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப், கெட்ட ஆத்மாவை அல்லாஹுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று அழைக்கிற அந்த கடுமையையும் பார்த்து விட்டு அவன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் அவங்களை திரும்பி போக சொல்லு. அப்போ புரியும் அவனுக்கு. قال رب ارجعون لعلي اعمل صالحا فيما تركت. நான் விட்டனே, அமல் செய்யாமல் காலத்தை வேஸ்ட் பண்ணினேனே, இனி பண்ண மாட்டேன், நான் காலத்தை பயன்படுத்துவேன், சரியாக செய்வேன் என்று கத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்து விட்டால் ஒரு செகண்ட் அவன் முற்படுத்தப்பட மாட்டான், பிற்படுத்தப்பட மாட்டான். அப்போ அந்த டைமில் உணர்ந்து பிரயோசனம் இல்லை. இரண்டாவது கட்டத்தில் காலத்தின் பெருமதி உணர்வான். எப்படின்னு கேட்டால், நம்ம பேசிக்கொண்டிருந்த ஆரம்பத்தில் மஹ்ஷர், அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹ் நேரடியாக பேசும்போது இவன்கிட்ட கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பான். தொழுதாயா, வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய், உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி போனது, உனக்கு இல்ம் இருந்தது, உன்னுடைய இல்மை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் போது இவன் பயத்தில் தன்னுடைய தலையை கீழே தொங்க விட்டு கொண்டிருப்பான். அவர் குற்றம் செஞ்சவன் விசாரிக்கப்படும் போது தலையை நிமிர்த்த மாட்டான். இப்போ திரும்ப திரும்ப கேள்விகள் வரும்போது வலப்பக்கம் திரும்பி பார்ப்பான், வலப்பக்கம் அவன் தேடிய அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கும். பயந்து போய் இவ்வளவும் நான் செய்த பாவங்களா என்று அவனே பயந்து இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கமும் அவன் தேடி இந்த உலகத்தில் செய்த அநியாயங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் அனைத்தும் இருக்கும். இப்போ பயந்து போய் சவுண்டு வர பக்கம் நிமிர்ந்து பார்ப்பான், முன்னால் பார்ப்பான். அல்லாஹ் தான் கேள்வி கேட்குறான். எனவே அல்லாஹ் பார்ப்போம் என்று பார்ப்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா யரா தில்கா வஜ்ஹி இல்லன்னார். அவனுக்கு முன்னால் அல்லாஹ் தெரிய மாட்டான், நரகம்தான் தெரியும். நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள். சுப்ஹானல்லாஹ். முழு நரகத்திற்கும் 70,000 மூக்கணாங்கயிறுகள், ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். நரகத்தை அப்படி நேரடியாக பார்க்கும்போது நரகம் இறைந்து கொண்டு கொதித்து கொண்டிருக்கும். அப்போது உணர்வு வருவான், யௌம யததக்கருல் இன்சான். அந்த நேரத்தில் மனிதன் காலத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டேன், யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நான் உலகத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடாதா, உலகத்தில் அமல் செய்திருக்க கூடாதா, நான் அல்லாஹுக்கு விசுவாசமாக நடந்திருக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் கை செய்தப்படுவான். ஆனால் பாய்தா இல்லை, திரும்ப போக இல்லை. மூன்றாவது கட்டம், காலத்தின் பெருமதியை மனிதன் உணர்கிற மூன்றாவது கட்டம், நரகத்தில் தூக்கி போடப்பட்டதும். நரகம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிம்பிளாக சொன்னார்கள் புரிகிறதுக்காக, நாருக்கும் உள்ளத்தி தூக்கிதூனஹா ஃபி புயூத்திக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். உங்களுடைய இந்த நரக நெருப்பு இருக்கிறது, அது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறது, அது நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படி அதிர்ந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், 70 ஒரு பகுதி நெருப்பு இப்படி இருக்கிறதே, இதில் போட்டு எங்களை தண்டித்தாலே எங்களால் தாங்க முடியாதே, இதைவிட 69 மடங்கு அதிகமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ஒரு பகுதியையும் 70 ஒரு பகுதி என்று சொன்னேனே, அந்த ஒரு பகுதியையும்
நேரடியாக உங்களுக்கு தந்திருந்தால் யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். எனவே உங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் அதை கடலில் பல தடவைகள் அமிழ்த்தி அதனுடைய சூட்டை, உஷ்ணத்தை, வெப்பத்தை குறைத்து விட்டு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் நரகம். இந்த நரகத்தில் தண்டனை பற்றி சொல்லும் போது ஆக குறைந்த தண்டனை, ஒருவருக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவர் போட்டால் அவருடைய தலைக்குள் உள்ள மூளை கொதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ மற்ற விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நரகத்திற்குள்ள தூக்கி போட்டதும் அல்லாஹ் சொல்கிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா. நரகத்துக்குள்ள தூக்கி போட்டால் கூக்குரலிட்டு கத்துவார்கள். சுராஹ் என்றால் பயங்கரமாக கத்துறதுக்கு சொல்றது. எப்படி கத்துவார்கள் என்றால், ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடு, நாங்கள் முன்னால் இருந்தது போல இருக்க மாட்டோம், சாலிஹான அமல்களை செய்து காலத்தை பயன்படுத்துவோம் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். ஒரு மனிதன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உலகத்தில் உங்களை நான் வாழ வைக்கவில்லையா? 40 வருடங்கள், 50 வருடங்கள், 65 வருடங்கள், 70 வருடங்கள் என்று ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உங்களை நான் வாழ வைக்கவில்லையா? வஜாஅகுமுன் நதீர், உங்களிடத்தில் யாரும் வந்து இப்படி நரகம் இருக்கிறது என்று சொல்லவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். பொய் சொல்ல முடியாது, சொல்லுவார்கள், பலா, என்னை நீ வாழ வைத்தாய், வந்து சொன்னார்கள், நான் தான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், ஃபதூகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். அனுபவியுங்கள், கடுமையாக அனுபவியுங்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற காலம் பொன்னானது, பொன்னை விட பொறுமதியானது. எனவே இந்த காலத்தை மேக்சிமம் பிளான் பண்ணி நாம் பயன்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக வாலிப பருவம் முக்கியமான காலம். அதை பற்றி தனியான ஒரு கேள்வி இருக்கிறது. என்றால் சூடான இரத்தம், புதுமைகளை விரும்புகிற ஒரு பருவம். இந்த காலத்தில் ஒருவர் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக அந்த வாலிபத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர் மிக மகத்தான வெற்றிகளை இந்த உலகத்திலும் பெறுவார், மறுமையிலும் பெறுவார். அதே போல வயோதிப பருவம். வயோதிபத்தில் இருக்கிறவர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் இது. இப்போ மௌத் எப்போ வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் 60 வயதை தாண்டி ஒருவருக்கு மௌத்து நெருக்கத்தில் இருக்கிறது லாஜிக்கலாக. ஏன்னா 65-70 மௌத்தாகும். அப்போ மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிற ஒருவர் தன்னுடைய அந்த முதுமை பருவத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், ஆயுள் நீடித்து நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடியவர் என்று சொன்னார்கள். ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லணும், அந்த முதுமை அடையும் போது அவர்களுடைய நிறைய ஆட்டிடியூட்ஸில் மாற்றம் வரும். இபாதத்துகளுடைய விஷயத்தில் அவர்கள் ஃபெயிலியர் ஆகுவார்கள். அதற்கு சரியான வழிகாட்டலை கொடுத்து மார்க்கத்தோடு குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் அவர்களை நம்ம ஈடுபடுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தந்திருக்கிற காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்த நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இதுவரைக்கும், இந்த உரையை கேட்கிற வரைக்கும் யாரெல்லாம் காலத்தை வீணடித்தோமோ அல்லது வீணடித்தார்களோ அவர்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணையாளன். அவனுடைய இரக்கம் அவனுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹுடைய இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பது. சின்சியராக சரியாக தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டு எஞ்சி இருக்கிற காலத்தை பயனுள்ளதாக கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.